எனக்கு கமெண்ட்ல கூட ஒருத்தர் பார்க்க தானே போறீங்க, சீக்கிரமா A1 அக்யூஸ்டா போட்டு உள்ள புக் பண்ணி வைப்பாங்க. சார், முதல்ல சட்டம் எப்படி வேலை செய்யும்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ப்ராப்பரா பெர்மிஷன் வாங்கிட்டு போன ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல நடந்த ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்துக்கு எப்படி தமிழக வெற்றி கழகம் நாங்களும் பொறுப்பேற்கிறோம்னு சொல்றோம். இதையும் தாண்டி தமிழ்நாடு அரசும் சரி, அந்த காவல்துறையின் பங்களிப்பும் சரி ரொம்ப அதிகமா இருக்கணும். ஈச் அண்ட் எவ்ரி பர்சனையும் பாதுகாக்க வேண்டியது தமிழக அரசோட கடமை. ஆனா இது அப்படியே இப்படி தட்டி விட்டு காரணம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தள்ளும் போதுதான் கோவம் வருது. இதுல காமெடி என்னன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அந்த வேன் வந்து அந்த இடத்துக்கு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகும்போது எம்டியா போய் ரீச் ஆகுது இல்லையா, டிரைவர் மட்டும் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த டைம்ல நின்னு இந்த பூசணிக்காயெல்லாம் சுத்தி போட்டாங்க. அப்போ அதை பார்த்து நான் சிரிச்சுட்டு நான் சொன்னேன், முடிஞ்சா இந்த வேன் மேல கேஸ் போடுங்க பாப்போம். ஏன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அவர் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்ப வேன் எம்டியா போகுது, இது பின்னாடி இத்தனை பேர் போறாங்க அப்படின்னா வேன் மேல கேஸ் ஃபைல் பண்ணுவீங்களா? கடைசியில பார்த்தா ஹிட் அண்ட் ரன்னுட்டு வேன் மேலேயும் புக் பண்ணியாச்சு. அதாவது அந்த கேரவன் பிளஸ் டிரைவர். இத வந்து தமிழக வெற்றி கழகம் அவங்கள சேஃபா வெளியே எடுத்துட்டு வருவாங்கன்னு வச்சுக்கோங்க டிரைவரை. ஆனா இதுல காமெடி என்னன்னா, அந்த கேரவன் அழகா அந்த வேன் வந்து ப்ராப்பரா அந்த பஸ் ஸ்ட்ரெயிட்டா வருது. ஒருத்த வந்து தடுமாறி உள்ள விழுந்து வெளியே தடுமாறி வெளியே ஓடியாச்சு. அவர் வந்து கேஸ் ஃபைல் பண்ணவே இல்லையாமா. ஆனா வந்து இத ஒருத்தர் சொல்லி இது மேல கேஸ் ஃபைல் பண்ணி சீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ இப்போ திரும்ப ஐயா வந்து ரீசெண்டா ஒரு பைக் லைட்டா டச் பண்ணி, அதாவது சும்மா அப்படி அவங்க இடிக்கல இல்லைங்க, சும்மா அப்படிதான் டச் பண்ணாங்க. ஆனா வக்கீல் தான் வந்து சண்டை போட்டாருன்னு அவங்க சைட்ல சொல்றாங்க. பட் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்ல ஏத்தி இறக்குறது அந்த டிரைவருக்கு தெரியலையா என்னன்னு தெரியல, இடிச்சிருக்காரு. இந்த சென்ஸ் கார் லைட்டா மூவ் ஆனாலே பைக் நல்லா ஹாஷாவே படும். அப்போ வந்து அந்த லாயர் வந்து பைக்ல இருந்து இறங்கி யாருன்னு பார்க்கும்போது சரி உள்ள இவர் இருக்காரு அப்படின்னு சைலண்டா போலாம் பார்த்தா அதுக்குள்ள இருந்து ஆளுங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சு அவர் ஒத்தன்னு உதச்சு அவரை வந்து ஒரு வழி ஆக்கிட்டாங்க. ஆனா கைய வச்சது உண்மைதானே? அவ்வளவு மீடியா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு. கையே வைக்கல, இவருதான் அடிக்க வந்தாராமா, இவங்க தடுக்க முற்பட்டாங்களாமா. என்னங்கய்யா உங்க நியாயம்? திரும்ப ஐயா மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு தலைவர் விஜய் அவர்கள். அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழால கூட அண்ணான்னு பேசியிருப்பாரு. ஆனா இவரு அதுக்கான தகுதியை இழந்துட்டு வராருன்னு தான் நான் சொல்வேன். வருத்தம் இல்ல, அவங்க டோட்டலா சரண்டர் பண்ணிட்டாங்க டிஎம்கே கிட்ட. இதுல தன்னுடைய கட்சியோட நிலைப்பாடு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அவங்க தனித்தே தெரியல. இப்போ மொத்தமா டிஎம்கேல ஒருத்தவங்க, அவ்வளவுதான்.